அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டேஸ்ட் வேற லெவல் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜூஸ். இது என்னென்னு பார்த்தோன்னா, ஏ வந்து ஆம்லா நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பி வந்து பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட். சி கேரட், ஒரு மீடியம் சைஸ் கேரட். ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை சால்ட், இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஹனி இல்லைன்றவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால ஹனி இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன், வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம். அடுத்தது சால்ட் சேர்த்துக்கலாம். ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை அரைக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இப்போ நான் இந்த ஜூஸ் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த திப்பியோடு குடித்தா வந்து தொண்டையில் கரகரன்னு மாட்டோம். அதனால இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துடுறேன். இனிப்பு தேவைன்றவங்க இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேண்டாம், என்னால் அப்படியே குடிக்க முடியும் அப்படின்னா இனிப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வடித்தாச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஹனி மட்டும் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஜூஸ் ரெகுலராக டெய்லியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் வேற லெவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.